நல்லா வறுபடுத்தணும். இதுக்கு அதிகமாக வந்து கேட்டிங்கன்னா புளி, உப்பு, காரம், எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக போடணும். எப்பயுமே ஊறுகாலாம் அரைக்கிறப்ப எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். புளியும் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். மிளகா, புளி இதெல்லாம் காரமாக வாட்டமாக வச்சாலும் ஊறுகாயே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் உப்பு சப்பு இல்லாமல் சும்மா 2 மிளகா அப்படிலாம் போட்டு வைக்க முடியாது. இப்போ மிளகா வறுபட்டு போச்சு, இதை மாற்றிடலாம் வேறு ஒரு எண்ணத்துக்கு. மிளகா வறுத்துட்டு அதில் இருந்து எண்ணெய் இருந்ததில்ல, அதுலேயே அந்த தழையை போட்டலாம். ஏன்னா தழை அப்படியே போட்டு அரைக்கணும்னா நிறைய தடவை போட்டு அரைக்கணும், அது ஒன்று. இது வந்து இப்படி கொஞ்சம் நம்ம வதக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த இது குறையும் பெருசாக. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இருக்க மாதிரி தெரியும், நான் இந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்துக்கிறேன். பார்த்திங்களா கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேன், குறைஞ்சிடும் பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிச்சு. இன்னும் கூட நீங்கள் இதில் கொஞ்சம் உப்பு கூட போட்டு வதக்கலாம். உப்பு போட்டு வதக்கினா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதங்கிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், அளவும் குறையும். அதனால் உப்பு சேர்த்து வதக்கினா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடும். வேறு எனக்கு மாற்றிடலாம். போட்ட கீரை இப்போ பாருங்கள் வானல் எங்கே இருக்குது தேடுற அளவுக்கு சுண்டி போச்சு. இதை நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தக்கு தேவையான புளி ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி போட்டிருக்கேன். அந்த வதக்கின இல்லையா கீரை, அது இதில் இருக்குது. இந்த மிளகா இங்கே இருக்குது. எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டுருவோம். போட்டு இதில் ரொம்ப தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். அப்புறம் கடைசியில் பத்தலைன்னா ஊறுகாய் தாளிக்கும் போது போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்து அப்புறம் தாளிச்சிடலாம். ஓகே, இல்லை அடிக்காமல் இருக்கும், தெரிக்காமல் இருக்கும். சின்னல் வானல் வச்சு நம்ம இடம்புறம் ரொம்ப கலீஸ் ஆகிடும். எப்படியாவது குறைக்கணும் கொஞ்சம். இதெல்லாம் அதை தவிர்க்கிறதுக்கு தான் அப்படி வச்சுருக்கிறேன். பொரியுது. இப்போ நம்ம ஊறுகாயை சேர்த்துருவோம். ஊறுகாயை சேர்த்தாச்சு பாருங்க. கொத்தமல்லி, புதினா, சட்னி ரெடியாகுது. நல்லா இந்த எண்ணெயெல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நம்ம கிண்டி ஊற்றிட்டே இருக்கணும். புதினா ஊறுக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து எவ்வளோ பார்க்குறதுக்கே கலர் எவ்வளோ இது எம்மியாக இருக்கு பாருங்கள். இது அந்த காலத்தில் நம்ம பெரியவங்களாம் செஞ்சது எதுவுமே வந்து அவங்க சோதித்து பார்க்காம அவங்களுக்கு நன்மை பயக்காது எதுவுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கல. அவங்க சொல்லிக் கொடுத்த எல்லா ஊறுகாயுமே எல்லா சமையலுமே நம்முடைய உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியதாக தான் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இந்த புதினாவும் சரி, இந்த கொத்தமல்லியும் சரி, நம்ம உடம்புல செரிமான தன்மை அதிகரித்து, வாய் கசப்பு இருந்தாலும் சரி, இந்த செரிமான மண்டலத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி. இப்போ ஜுரம் அடிக்கிறவங்களா இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நல்ல ஒரு கஞ்சி சுடுசுற வச்சு இதை எடுத்து கொடுத்தீங்கன்னாக்கா கடகடன்னு கஞ்சியும் இறங்கிடும், கூடவே அவங்க ஜுரமும் இறங்கிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இந்த 2 இலையிலையுமே இருக்குது. அதனால் இது வந்து நம்ம ஐயோ அந்த காலத்தில் அரைச்ச மாதிரியே நம்மளும் அரைக்கிறோம், அது பழங்காலம், வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால், புதுசாக ட்ரை பண்ணுறதுல இந்த அளவுக்கு உங்களுக்கு சத்துக்கள் இருக்குதா, அது சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு எந்த பல இது பாதிப்பு வராமல் பாதுகாப்பாக இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புது சமையலை செய்யலாம். அதை விட்டுட்டு சும்மா நானும் பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டால் அதுக்கு யாரும் பொறுப்ப முடியாது. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் பண்ணுங்கள். பாய், சியோ. கூட என்னன்னு தெரியல, என்ன கேட்ட இந்த வரேன்.